இன்றைய காணாமல் போன செய்தியில் என்ன செய்தி நம்ம பார்க்க போறோம், அதை பற்றியான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. குமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் தனது கணவன், குழந்தைகள், உறவினர்களுடன் வசித்து வருகிறார் மருதாயி. குறவர் இனத்தைச் சேர்ந்த இவரும் இவரது உறவினர்களும் கத்தி தீட்டும் தொழில் செய்து வருகின்றனர். 29/3/2016 அன்று சமையல் செய்து கொண்டிருந்த மருதாயி வீட்டிற்குள் நுழைந்தனர் மண்டைக்காடு போலீசார். நகை திருட்டு வழக்கு தொடர்பாக 1.5 வயது குழந்தை உட்பட அங்கிருந்த அனைவரையும் தக்கலை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு விசாரணை என்ற பெயரில் அவர்களை உடல் அளவிலும் மனதளவிலும் சித்திரவதைகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அவங்க எம்புடு நகையை வாங்கினு எங்களுக்கு தெரியாது. அது கேட்டோன்னே அந்த நகை எம்புடு வாங்கினது தெரியாது. பின்னாடி எண்ணெயை வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கார உண்மையை சொல்லு, கிளிக்காவா உன்னை நான் என்ன சித்திரவதை, என் சேலையில மாறாப்பு சேலையில எல்லாம் உறிஞ்சி என்னை சட்டை உள்ளெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு, ரெண்டாவது எங்கள் அப்பா கொண்டு வந்து தொங்க போட்டுக்கிட்டு, என் மோளையா நீ என்ன உண்மை சொல்லுறியா இல்லை உன் பிள்ளைய ஒன்னேட்டவோ படக்க வைக்கவா, 3 பிள்ளைய வள்ளி பாதமரியா மருதாயி 3 பேருமே உன் பக்கத்தில் படக்க வச்சிருவேன். நீங்கள் எப்படி கெட்ட வார்த்தை செய்கிறீங்களோ அதே மாதிரி 3 பிள்ளையில ஒன்றா படக்க வச்சிருவேன். படக்க வச்சு அசியமாக நானே செய்வேன். உன் மகன் 3 மகட்டில் கிழிச்சு மிளகா வச்சிருவான்னு. இது தொடர்பான வழக்கு கடந்த வாரம் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. 13 பேரை போலீசார் 63 நாட்கள் சட்டவிரோதமாக காவலில் வைத்து சித்திரவதை செய்துள்ளனர் என மருதாயி சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஆர். கருணாநிதி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த வழக்கு வருகிற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த மோகன் நாய் என்ன பண்ணுச்சு, எங்கள் வீட்டுக்கார காலை அப்படியே நீக்கிட்டு காலை நடத்து இப்படி வச்சுக்கிட்டு நேட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு என் வீட்டுக்கார காலை உடச்சி போட்டுக்குச்சு. எங்கள் வீட்டுக்கார காலை உடச்சி போனக்குள்ள எப்படி காப்பாற்ற போகிறது இல்லையா. இதற்கு நான் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நீங்களே உங்களுடைய பதிவை செய்யலாம். காவல்துறை சாதாரண மக்கள் மேலே இழைக்கக்கூடிய கொடுமைகள் பற்றி பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வந்தாச்சு. இது ஒரு தொடர்கதையாக ஆகிப்போச்சு. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கணுங்கிறதுக்கான சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. டிகே பாசு வழக்கில் ஒருத்தரை கைது செய்யணும்னா என்ன பண்ணணும், குற்றவாளி எப்படி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றியே மீறி காவல்துறை தொடர்ந்து செயல்படுறாங்க. அப்படி படக்கூடிய காவலர்கள் மேலே கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா, அது மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப நாள் நீதித்துறையினால் தாமதம் ஏற்படுறது. உடனே இப்படிப்பட்ட தவறிழைத்த காவலர்களை தண்டிக்காத காரணம் தான் இந்த மாதிரியான கொடுமைகள் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட கொடுமைகள் பெண்களுக்கு மேலே செய்வது எந்த விதமாகத்தையும் மன்னிக்க முடியாது. உதாரணமாக பெண்களை வீட்டில் தான் விசாரிக்கணும், காவல் நிலையத்துக்கு கூப்பிட முடியாதுங்கிற தீர்ப்புகளாக இருக்குது. பல காவலர்களுக்கு அது தெரியாது. உடனே காவல் நிலையத்தில் போய் பார்த்தோன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நந்தினி சத்பதி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அவங்கள கூப்பிடக்கூடாதுங்கிறது கூட நிறைய காவலருக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு பயிற்சி அந்த காவல்துறை கொடுக்கறதும், இப்படிப்பட்ட தவறு செய்கிற காவலர்கள் மேலே சரியான தண்டனை கொடுக்கும். நாங்கள் பல வழக்கில் இவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி காவலர்கள் மேலே அதை அவங்களுடைய சம்பளத்திலேருந்தே பிடிக்கணும், அரசாங்கம் கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கோம். ஆனாலும் இந்த காவலர்களுடைய கடமை என்ன, அவருடைய வரையறை என்னங்கிறத சரியான அவங்களுக்கான புத்தாக்க பயிற்சி கொடுக்கல. அதான் உண்மை. அவங்க எது வேணால் செய்யலாம், எங்களுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு சட்ட வரையறைக்குள்ளே செயல்படக்கூடிய காவல்துறை இன்றைக்கி தேவை. இதுக்கு முடிவு கட்டணும். ஒரே வழின்னா ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் அது மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை மக்கள் கையில் ஒப்படைக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிட்டிசன்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய குடிமக்கள் குழு ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் மேற்பார்வையிடக்கூடிய அந்த அதிகாரம் இருந்தாலுடைய இதுக்கு மாற்றமே இல்லை.